அண்மை செய்தி. கருணாநிதி நினைவிடத்தில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்த வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், ராஜ்நாத் சிங் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். வேறு யாரெல்லாம் அங்கு உள்ளனர்? தௌஃபிக், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மத்திய அரசு சார்பாக அவருடைய 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இன்று அந்த 100 ரூபாய் நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட இருக்கிறார். அதற்கான நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய சூழல தற்போது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவாவேலு, அதே போன்று சேகர் பாபு, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்டவர்களும், பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தற்போது மறைந்த முதலமைச்சராக கூடிய அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்கள்ல மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். தற்போது இந்த நினைவிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய கருணாநிதியினுடைய அருங்காட்சியகத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக அந்த அருங்காட்சியகத்துல மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய வாழ்க்கை பயணத்தை ரயிலில் அமர்ந்து பார்க்கும் வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய இந்த 5 நிமிட படக்காட்சியும் அவர் பார்க்க இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் இந்த நினைவிடத்துல அவர் பார்வையிட்ட பின்பு இங்கிருந்து புறப்பட்டு சென்று இந்த நாணயத்தை வெளியிடுவதற்கான நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் நினைவிடத்துல மரியாதை செலுத்திய பின் அந்த நினைவிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு வருகிறார்கள். தௌஃபிக், சந்தானம், நாணயம் வெளியீட்டு நிகழ்வில் அதிமுக சார்பில் வேறு யாரெல்லாம் பங்கேற்க இருக்கின்றனர்? நாணய வெளியீட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் யாருமே பங்கேற்கல. ஏற்கனவே அதிமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்புல பங்கேற்கவில்லை, யாருமே பங்கேற்கல. பாஜக தரப்புல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கிறாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக கூடிய மதிமுக, கம்யூனிஸ்ட், அதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே பங்கேற்றாலும் கூட அதிமுக சார்பிலும் அமமுக சார்பிலும் யாருமே இந்த நாணய வெளியீடு நிகழ்ச்சியில பங்கேற்கவில்லை. முழுக்க இந்த நிகழ்ச்சி என்பது தமிழக அரசு சார்பாக நடைபெற்றாலும் கூட இந்த நிகழ்ச்சியில அதிமுக தமிழக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு நேரடியாக தொலைபேசி மூலமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்படுத்தும் பேரில் தற்போது தமிழக பாஜக தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. முதற்கட்டமாக தற்போது நினைவிடத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதை செலுத்துகிறார். முதல் முறையாக இந்த நினைவிடம் அமைக்கப்பட்ட பின்பு ஒரு பாஜக தலைவர்கள் நேரடியாக இந்த நினைவிடத்துல பார்வையிடுவது முதல் முறை என்பதால் இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவிற்கு நேர் எதிரான அரசியல தொடர்ந்து திமுக தரப்புல மேற்கொண்டு வரக்கூடிய சூழல தற்போது நாணயம் வெளியிடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அதே போன்று நினைவிடத்துல மரியாதை செலுத்துவது, குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் தொடர்ச்சியாக திமுக மீது தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட தற்போது அந்த மறைந்த முதலமைச்சருடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்துவதும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தௌஃபிக், சந்தானம், தகவலுக்கு நன்றி.